நண்பர்களே, இன்று நாம் பார்க்க இருக்கும் மந்திரம் வாக்குப்பளிதம் குறி சொல்பவர்களுக்கு அருமையான மந்திரம். இது வாக்கு தேவி அப்படின்ற சரஸ்வதி மந்திரம். இந்த மந்திரத்தை பயன்படுத்தும் போது எல்லா விதத்துலேயும் வாக்கு சித்தி உண்டாகும். இது குறி சொல்கிறவங்க, ஜோதிடம் பார்க்குறவங்க, மற்ற இந்த மாதிரி அருள் வாக்கு சொல்கிறவங்க, இந்த மாதிரி ஆளுகளுக்கு ரொம்ப அருமையாக வேலை செய்யக்கூடியது இந்த வாக்கு பலிதம் உண்டாகிற வாக்கு தேவின்ற சரஸ்வதி மந்திரம். வாக்கு தேவின்னு சரஸ்வதிக்கு பக்கத்தில் இருக்கிறது வாக்கு தேவி. அதனுடைய மந்திரத்தை நம்ம சொல்லும்போது எல்லா விதத்துலேயும் நன்மை சேரும். இந்த மந்திரம் வேறு எதுவும் நம்ம காதில் பேசாது, வேறு எதுவும் உடம்புல ஆடாது. தெய்வம் மந்திரத்தை சொன்னால் தெய்வம் ஆடும் அப்படின்னு ஏதோ அப்படி நினச்சிடக்கூடாது. ஆனால் நல்லா வேலை செய்யும். இந்த மந்திரத்தை ஒரு மஞ்சளில் ஒரு பெண் உருவம் செஞ்சு அதுக்கு ஒரு செவ்வந்தி பூ மாலை வச்சு, ஒரு மாலை மாதிரி சின்னதை கட்டி அதில் வச்சு பூஜை பொருள் எப்பவும் போல் சூடம்பத்தி, சாம்பிராணி, வெத்தலை வாக்கு, தேங்காய், பழம் இதெல்லாம் வச்சு அதுக்கடுத்து அருகம்புல்லில் ஒரு பிள்ளையார் செஞ்சு ஒரு அருகம்புல்லை அதில் வச்சு இந்த மந்திரத்தை காலையில் மாலையில் 108 தடவை சொல்லணும். இந்த மந்திரம் சொல்கிறது மாலையில் சொல்லணும் அப்படின்னா 8 to 9, காலையில் சொல்லணும்னா 4 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் தான் இந்த மந்திரத்தை சொல்ல முடியும். அப்போ தான் இந்த மந்திரம் நம்ம வாக்கில் உட்காந்து நம்ம சொல்கிறது பூரா பலிக்கும். எந்த காரியம் என்னென்னமோ அது பூரா நடக்கிறதுக்கு உண்டான அத்தனை ஒரு கோட்பாடும் இந்த மந்திரத்தில் இருக்குது. இந்த மந்திரத்தை பொறுமையாகவும் நிதானமாகவும் நம்ம சொல்லி வரும்போது எல்லா விதத்துலேயும் எல்லாத்தையும் சாதிக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு அருமையான மந்திரம். இந்த மந்திரம் பல பேருக்கு கொடுத்துருக்கேன். அவங்க கொடுத்ததில் அவங்க பல பேர் நல்லா இருக்காங்க. இது யாருக்கு கொடுத்துருக்கேன் அப்படின்னா, குறி பார்க்குறவங்களுக்கு, ஜோதிடம் பார்க்குறவங்களுக்கு நான் இந்த மந்திரத்தை கொடுத்துருக்கேன். அவங்க இந்த மந்திரத்தை சொல்லி 48 நாள் சென்ற பின்னாடி நல்ல ஒரு வாக்கில் முதன்மை எதுக்காண்டி வர்றாங்க, என்ன விவரம் அப்படின்றத அவ்வளோ அருமையாக சொல்லி இப்போவும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு அற்புதமான மந்திரம் தான் இந்த வாக்கு தேவி மந்திரம். இந்த மந்திரம் எல்லாத்துக்குமே பல புத்தகங்களில் பல இதுகளில் தெரிஞ்சிருந்தாலும் இந்த மந்திரத்தில் ஓம் ஐயும் கிளியும் சவ்வும், சவ்வும் கிளியும் ஐயும் அப்படின்னு இந்த மந்திரம் வரும். ஆனால் மற்ற புத்தகங்களில் பார்க்கும்போது இப்படி இருக்கும். ஆனால் நம்ம இதில் ஐயும் கிளியும் சவ்வும், சிறியும் கிளியும் சவ்வும் கிளியும் ஐயும், வாக்கு வாகினி, வாக்கு தேவி, சுவாகா அப்படின்னு இப்படி வரும். இது இந்த மாதிரி சொல்லும்போது தான், அதாவது நான் சொல்லியிருக்க முறையில் இப்படி சொல்லும்போது நல்ல வாக்குப்படி தான் உண்டாகுது. எல்லோருக்குமே நல்ல ஒரு வசதி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குது. பல தடைகள்லேருந்து விளக்கம் அளிக்குது. இந்த மந்திரத்தை ரொம்ப அருமையாக நீங்கள் சொல்லி வரும்போது நல்ல நல்ல காரியங்களை சாதிக்கலாம். இந்த மந்திரம் ஓம் ஐயும் கிளியும் சவ்வும், சிறியும் கிளியும் சவ்வும் கிளியும் ஐயும், வாக்கு தேவி என் வாக்கிலும் மனதிலும் நிற்க சுவாகம். இதில் என்ன அப்படின்னா, அந்த சிறியும் கிளியும் அப்படின்றது இது பல புத்தகங்களில் வர்றதில் இந்த மாதிரி இருக்காது. இதுதான் உண்மையான ஒரு மந்திரம். இந்த மந்திரத்தை எல்லோரும் பயன்படுத்தி எல்லோரும் வெற்றி பெற வேணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் இந்த மந்திரத்தை சொல்கிறேன். இதை நீங்களும் பயன்படுத்தி எந்த அளவுக்கு ஒரு நல்லா இருக்குது அப்படின்றத சொல்லுங்கள். அதே மாதிரி வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்புறம் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதுபோல் எண்ணிய காரியம் நடக்கிறதுக்கு இந்த மந்திரம் ரொம்ப பிரபலமாக இருக்கும். அதே மாதிரி எந்த ஒரு கஷ்டம்ன்றதை கொண்டுட்டு இந்த மந்திரம் கேட்காது. அந்தளவுக்கு ஒரு அற்புதமான மந்திரம். இந்த மந்திரத்தை முறையாக சொல்லி வரும்போது அதாவது மஞ்சளில் பாவை பிடித்து இதை முறையாக அந்த மந்திரத்தை நம்ம சொல்லி வரும்போது அருமையான அப்பட்டமான ஒரு சக்தி கிடைக்கும். அந்த சக்தி நிலையில் நம்ம வர்றவங்க எதுக்காண்டி வர்றாங்க, என்ன காரியத்துக்காண்டி வர்றாங்க அப்படின்றத
முழுமையாக சொல்லக்கூடியதே இந்த மந்திரம். இந்த மந்திரத்தை எல்லோரும் பயன்படுத்தி வெற்றி பெற வேண்டுகிறேன். மிகவும் நன்றி. அதே போல் கமெண்டில் பல பேர் பல மந்திரங்களை கேட்குறாங்க. அதை அடுத்தடுத்து ஒவ்வொன்றா சொல்கிறேன். அந்த மந்திரங்களில் கட்டு மந்திரம் இதுக்கு அடுத்த நாளைக்கு கட்டு மந்திரம் சொல்கிறேன். அந்த இதையும் பாருங்கள். அதுக்கடுத்து வேறு மந்திரங்களை கேட்டு சொல்லிக்கிறேங்க. நன்றி.